ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாரையுமே நாங்க டே 5க்கு வெல்கம் பண்றோம். கடைசி நாளுக்கு வந்துட்டோம்ல. இத்தனை நாள் நீங்க பரிசுத்த ஆவியானவர் பத்தி கத்துந்திருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள இருந்தா அவங்களால என்ன காரியங்கள்லாம் செய்ய முடியும்னு எல்லாமே நீங்க கத்துந்திருப்பீங்க. ஆமா குட்டீஸ், நீங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு எல்லாருமே திருப்பி ஸ்கூலுக்கு போகும்போது ஆவியானவரோட துணையோட உங்களுக்கு வரப்போற எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் இந்த வேர்ல்டையும் நீங்க வந்து ஜெயிக்க போறீங்க. நீங்க மாத்திரம் இல்ல, உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நீங்க வந்து ஜெயிக்க வைக்க போறீங்க. இன்னைக்கு நாளில் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணி கத்துப்போமா? நாங்க உங்களுக்காக 2 பேரும் சேர்ந்து ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு கண்டுபிடிப்போமா ஆன்சர்? நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிப்போமா? என்ன கொஸ்டின்னா, பைபிள்லயே மொத்தம் ரொம்ப அதிக நாள் வாழ்ந்தவர் யாரு? நாங்கள் உங்களுக்கும் டைம் கொடுக்க போகிறோம், நாங்களும் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம மறுபடியும் சந்திக்கும் போது நம்ம ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ லீடர்ஸ், என்ன லீடர்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லையே, இன்னைக்கு நிறைய பேர் சேடாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா முடிய போதில்ல இன்னையோட. சரி, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பைபிள் டிவி பாருங்க. சரி, ஓகே. ஏன் லீடர்ஸ் சொன்னேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது தானே? இன்னைக்கு நம்ம லீடர்ஸ் பற்றி தான் பாட்டு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லீடர்ஸ் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்கள் பைபிள் கேரக்டர்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல. இன்னைக்கு பாட்டும் அதை தான் சொல்லுது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் துணையோட என்ன பண்ண போறீங்கன்னு நீங்கள் இந்த சாங்கில் தீர்மானம் எடுத்துடணும். ஓகேவா? செய்வீங்களா? புது பாட்டு கற்றுக்கலாமா நம்ம அக்காங்களோட சேர்ந்து? அரசன் தேவனுக்கு பாடல் பாடினார். சாலமோன் அரசன் தேவனுக்கு ஆலயம் கட்டினார். தீர்க்கன் மோசே தேவ ஜனத்தை காத்து நடத்தினார். தளபதி யோசுவா இஸ்ரவேலை கானான் சேர்த்திட்டார். வா வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. வா வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. பாரத தேசம் இயேசுவை அறிய ஆசை கொள்வாயா? பவுலை போல ஊழியம் செய்ய நீயும் செல்வாயா? திறந்த வாசல் உனக்கு முன்னே சேவை செய்வாயா? சேவைநாதர் இயேசுவை அன்பை எங்கும் சொல்வாயா? வா வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. வா வா தங்கை வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருந்ததா? ஆக்ஷன் கத்துக்கலாமா? இந்த பாட்டு யார் எழுதுனான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இந்த பாட்டும் நம்ம பாஸ்டர் அங்கிளும் பாஸ்டர் ஆண்டியும் தான் எழுதுனாங்க. சரி, இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? சீக்கிரம் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். தாவீது அரசன் தேவனுக்கு பாடல் பாடினார். சாலமோன் அரசன் தேவனுக்கு ஆலயம் கட்டினார். தீர்க்கன் மோசே தேவ ஜனத்தை காத்து நடத்தினார். தளபதி யோசுவா இஸ்ரவேலை கானான் சேர்த்திட்டார். வா வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. வா வா தங்கை வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. பாரத தேசம் இயேசுவை அறிய ஆசை கொள்வாயா? பவுலை போல ஊழியம் செய்ய நீயும் செல்வாயா? திறந்த வாசல் உனக்கு முன்னே சேவை செய்வாயா? சிலுவைநாதர் இயேசுவின் அன்பை எங்கும் சொல்வாயா? வா வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. வா வா தங்கை வா, இயேசுவின்
அதுக்கு என்ன பண்ணணும்? ஜீசஸை பற்றி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம பைபிளை கற்றுக்கிட்டோம், பைபிள் கேரக்டர்ஸ் கற்றுக்கிட்டோம், நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவருடைய பலத்தோட மற்ற எல்லாருக்கும் போய் ஏசப்பாவை பற்றி சொல்வீங்களா? ஓகே. தாவீது அரசன் தேவனுக்கு பாடல் பாடினார், சாலமன் அரசன் தேவனுக்கு ஆலயம் கட்டினார், திருடன் மோசே தேவஜனத்தை காத்து நடத்தினார், தளபதி யோசுவா இஸ்ரவேலை கானான் சேர்த்திட்டார். வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. வா தங்கை வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. பாரத தேசம் இயேசுவை அறிய ஆசை கொள்வாயா? பவுலை போல ஊழியம் செய்ய நீயும் செல்வாயா? திறந்த வாசல் உனக்கு முன்னே சேவை செய்வாயா? சிலுவைநாதர் இயேசுவின் அன்பை எங்கும் சொல்வாயா? வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. வா தங்கை வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு சிம்பிள்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன சிம்பிள் பார்க்க போறோம்னா ஃபயர், அக்கினியா எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாருன்றத நம்ம பார்க்க போறோம். பைபிள் எங்க இருக்கு நம்ம பார்த்துடலாமா? எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். ஆக்ட்ஸ் chapter 2 verse 3 and 4. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 4ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இறங்கியிருக்கிறாரு. ஃபயர்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அது ஃபர்ஸ்ட் வேஸ்ட் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடும் தானே. இட் எலிமினேட்ஸ் த வேஸ்ட். அது போல ஹோலி ஸ்பிரிட்டும் உங்களுக்குள்ள வந்தார் அப்படின்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற பாவங்கள், கில்ட் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியார் சுத்திகரிச்சிருவாரு. சின்ன சின்ன பாவம் பண்ணோடனே உங்களுக்கு கில்ட்டாக இருக்குல்ல, சாத்தான் சொல்லிட்டே இருப்பான், நீ இதை பண்ணலை, நீ அதை பண்ணலை, நீ போய் சொன்னல, நீ ஏசப்பா கிட்ட இனிமே போவே முடியாது, உனக்கு மன்னிப்பே கிடையாது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவான். இதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்கிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த கில்ட், இந்த பாவங்கள், மீறுதலாய் துணிகரமா பண்ணது எல்லாத்தையும் அவர் சுத்திகரிச்சிருவார். அடுத்தபடியா செகண்ட் பாயிண்ட், ஹோலி ஸ்பிரிட் will help you to spread the gospel. ஓகேங்களா? அன்னைக்கு டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த ஒரே நாள்ல 3000 ஆத்துமாக்கள், அதாவது 3000 சோல்ஸ் அன்னைக்கு சபைக்கு சேர்ந்தாங்களாம். இது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது போலதான் ஹோலி ஸ்பிரிட்டும் உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்களும் அவ்வளோ அக்கினியா அனலா அடுத்து யார்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லலாம், அடுத்து யார்கிட்ட ஏசப்பாவை பத்தி சொல்லலான்னு நீங்களும் அனலா இருப்பீங்க. அடுத்தபடியா ஃபயரை பார்த்த உடனே நீங்க கிட்ட போவீங்களா? வாலண்டியர் நீங்க போய் அதை போய் டச் பண்ணுவீங்களா? பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அதோடைய அனல் கிட்டேயே நம்மளால போக முடியாது, ஏன்னா நம்மளுக்கு காயமாயிடும் இல்லையா? அது போலதான் ஹோலி ஸ்பிரிட்டும் உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்களும் அனலா அக்கினியா மாறுவீங்க. அப்போ பாவம், பிசாசானவன் நம்மள டச் பண்ணவே முடியாது. இது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பிசாசு நம்ம கிட்ட வரமாட்டானோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹோலி ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னவா மாறுவோம்? அக்கினியா ஏசப்பாவுக்காக அனலா மாறுவோம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு சிம்பிள்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் இந்த ஜென்ரேஷன்ல அனல் பறக்கிற ஏசப்பா பிள்ளைங்களா நீங்களும் இருக்கணும். இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பை குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி புதிய ஏற்பாடில்
சவுல் என்கின்ற ஒரு பவுலுடைய கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்கல்ல, பவுலை பற்றி நம்ம படிச்சிருக்கோமா? அவரை பற்றி தான், அவர் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சவுல் என்கின்ற பவுல் எங்கே பிறந்தார் தெரியுமா? தர்சு என்ற ஒரு பட்டணத்தில் யூத பெற்றோருக்கு பிறந்தார். இவர் ஒரு ரோம குடிமகன். ரோம குடிமகன்னா என்ன? இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இப்போ கனடாவில் போய் நம்ம அங்கே நம்ம இருக்கணும்னா அதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் நமக்கு வேணும். அப்போது நம்ம கனடா சிட்டிசன் நம்மளை சொல்லுவாங்க. அதே போல தான் ரோமருடைய இடத்துல அவர் ரோம குடிமகனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் யூத பெற்றோருக்கு அவர் பிறந்ததுனால அவருடைய பெற்றோர் அவரை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? யூத மதத்தை பற்றி அவருக்கு அதிகமாக போதிச்சு அதில் உள்ள எல்லா பிரமாணங்களையெல்லாம் பவுலுக்கு அவங்க கற்றுக் கொடுத்து அவரை வளர்த்தாங்க. எப்படி என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க? வேதத்தினுடைய ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளையாகிய சவுல் என்ற பவுலுக்கு அவங்க கற்றுக் கொடுத்து 10 கட்டளைகளையும் அவர் 10 வயசுலேயே அழகாக சொல்லும்படியாக அவருடைய பேரண்ட்ஸ் அவர் அவ்வளோ ஒழுக்கத்திலையும் அவ்வளோ பயபக்தியிலும் அவரை வளர்த்துனாங்க. அப்படி அவர் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் வளர்ந்தோன்னே நம்மளையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்கூலில் போய் நம்மளை படிக்க வைக்கிறாங்களா? அதே போல தான் சவுலுடைய அப்பா என்ன பண்ணினார்? கமாலியேல் அப்படின்ற ஒரு ஆசிரியரிடம் போய் தன்னுடைய பிள்ளையை படிக்க வச்சார். இந்த கமாலியல்ன்ற ஆசிரியர் யாருன்னா ஒரு யூத ஆசிரியர். அவர்கிட்ட போய் தான் பவுல் தன்னுடைய பாடத்தை படிக்க ஆரம்பித்தார். அப்படி படிக்கும் பொழுது அந்த வேத பிரமாணங்களையெல்லாம் அந்த கமாலியல் அவருக்கு, அந்த ஆசிரியர் அவருக்கு சொல்லி கொடுத்து நல்ல ஒரு ஞானவானாக அவரை உருவாக்கினார். அப்படியே சவுல் வளர்ந்து வாலிப பிராயத்தில் வர்றாரு. அப்படி வரும் பொழுது அங்கே அவர் எல்லா வில் வித்தைகள் எல்லா காரியத்திலுமே அவர் நல்ல ஷைனாகி நல்ல பிள்ளையாக அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் நல்ல ஒரு சனகரிப் சங்கம்ன்ற ஒரு இதில் அவர் லீடராக ஆயிட்டார். அப்போ லீடரான அப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார் தெரியுமா? கிறிஸ்தவர்களை கண்டாலே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்? கொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு யூதேயாவில் எருசலேமில் இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் தேடி தேடி அவர்களை போய் என்ன பண்ண அரெஸ்ட் பண்ணி கொண்டு அவர்களை சித்திரவதை பண்ணி அவர் கொல்ல ஆரம்பித்தார். ஏன் பவுல் அப்படி பண்ணினார்? ஏன் சவுல்ன்ற பவுல் அப்படி பண்ணினாருன்னா, கிறிஸ்தவர்கள் யூத கொள்கைகளுக்கு விரோதமானவர்கள் அப்படின்றனால அவர்கள் மேலே வெறுப்பை காமிக்க ஆரம்பித்தார். எல்லா இடத்துல உள்ள எல்லா சர்ச்சஸில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் என்ன பண்ண ஆரம்பித்தார்? அவர் கொல்ல ஆரம்பித்தார். இதனால் எல்லா கிறிஸ்தவர்களும் பயந்து என்ன பண்ணாங்க? அவர் கொன்றுவார் அப்படின்னு சொல்லி நெய்பர்ஸ் கண்ட்ரிக்கெல்லாம், பக்கத்து ஊருக்கெல்லாம் அவருங்க என்ன பண்ணி போயிட்டாங்க? எல்லாம் சிதறி அவங்கவுங்க போய் நம்ம சேஃபாக இருக்கணும்னு அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு கோபம், நீ அடுத்த நாட்டுக்கு போனால் நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செஞ்சார் தெரியுமா? தமஸ்குன்ற ஊர்ல உள்ள கிறிஸ்தவர்களை கொல்லணுன்ற ஒரு வைராக்கியத்தோட என்ன பண்றாரு? அந்த இடத்துக்கு அவர் ஒரு நாள் தன்னுடைய சோல்ஜர்ஸோட போறாரு. அப்படி மத்தியான வேளையில போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் உடனே அவரை என்ன பண்ணுச்சு? அவர் மேல பிரகாசிச்சு. மத்தியானத்தில் வெயில் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அதை விட 2 மடங்கு பிரகாசமான ஒளி என்னாச்சு? அவர் மேலே விழுந்துச்சு. அவரால் அந்த பிரகாசமான ஒளியை என்ன பண்ண முடியல? பார்க்க முடியாமல் அப்படியே அவர் என்ன பண்ணிட்டாரு? கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தப்போ அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு கேட்குது. அப்போ சவுல் கேட்குறாரு, யார் நீங்கள்? நான் எப்படி உங்களை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சவுல் கேட்குறாரு. அப்போது அந்த வார்த்தை சொல்லிச்சான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். கிறிஸ்தவர்களையெல்லாம் நீ கொன்னே இல்லை, அவங்கள துன்பப்படுத்துறது நீ என்ன துன்பப்படுத்துகிற மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னே சவுலுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே விழுந்து அப்படியே கிடக்கிறாரு. அவர் கூட சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்து அவங்க பயந்து அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் அவங்களால கேட்க முடியல. இப்படியே பவுல் 3 நாள் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், கண் பார்வை இல்லாமல், பிளைண்டாக 3 days அவர் அந்த ஒளியை பேசின அந்த வார்த்தையை குறிச்சியே அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ இயேசு சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? அனனியான்ற ஒரு தேவ மனுஷன் அனுப்பி, நீ போய் பவுலை சுகப்படுத்து, அவனை ஊழியம் செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி அனனியாவை அனுப்புகிறார். அந்த அனனியா போய் சவுல் என்கின்ற பவுலை என்ன பண்ணுறாரு? போய் அவருடைய கண்ணை தொட்ட உடனே அவர் கண்ணிலிருந்து சிதில் போல ஒரு காரியம் விழுந்த உடனே அவர் பார்வை அடைஞ்சோடனே உடனே அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னை முழுசாக அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார்.
உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எத்தனை கிறிஸ்தவர்கள் அவர் கொன்னாரோ அதை விட அதிகமாக அவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஊருக்கும் போய் என்ன பண்ண ஆரம்பித்தார், இயேசு சுவாமியோட அன்பை பற்றி அவர் சொல்ல ஆரம்பித்தார். தேவ ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டார். ஹோலி ஸ்பிரிட்டால் அவர் நிரப்பப்பட்ட உடனே அவர் வந்து சும்மா இருக்கல, உடனே போய் எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். எல்லாத்துக்கும் இவரை பார்த்தோன்னா ஒரே ஆச்சரியமாக போச்சு. எல்லா கிறிஸ்தவர்களையும் கொல்றவன் எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள யூதர்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இவரை கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, தமஸ்குல வந்து எருசலேமுக்கு போயிடுறாரு. அங்கே போய் அங்குள்ள மக்களை எல்லாம் யாரையெல்லாம் பார்க்குறாரோ எல்லாருக்கும் ஏசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்கிறாரு. இயேசுனுடைய வசனத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்குள்ள மக்கள் எல்லாம் இவரை வந்து ஏற்றுக்க பயந்தாங்க. ஏன்னா இவர் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்மளை கொல்றதுக்காக தான் இப்படி வசனத்தை சொல்கிறாரு அப்படின்னு அவர் யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்போதான் பர்னபான்ட்டு ஒரு தேவ மனுஷன் அவர்கிட்ட வந்து அவர் தான் இவரை வந்து கூட்டிகிட்டு போய் எல்லா மக்களுக்கும் அறிமுகப்படுத்தி இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமாக இவர் ஏற்றுக்கொண்டாரு. இவர் வந்து இப்போ பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்காரு, ஊழியம் செய்கிறாரு, சாட்சி சொல்கிறாருன்னு ஒவ்வொருக்கும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணினார். அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து, பர்னபாவும் பவுலும் சேர்ந்து 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஊழியத்துக்கு போகும்போது பலவிதமான தடைகள் அவர்களுக்கு வந்துச்சு. ஆனால் நிறைய மிராக்கிளும் அந்த இடத்துல நடந்துச்சு. ஒரு மெஜிஷியன் என்ன பண்ணுறான், ஒரு மாய வித்தைக்காரன் வந்து பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். இப்படியாக அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பெருகி கொண்டே இருக்குது. அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க. அப்போ தான் பவுல் என்ன செய்கிறாரு, 3 மிஷினரி ஜேர்னி செய்கிறாரு. ஃபஸ்ட்டு மிஷினரி ஜேர்னியில் பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாடு, உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அங்கே ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பெராயான்ற ஒரு பட்டணத்து மக்கள் எல்லாம் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரை அவரை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படியாக நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கு ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் எல்லாம் அவரை வந்து கொல்லணும்னு வகை தேடி கொண்டிருந்தாங்க. நிறைய இடத்துல இவரை அரெஸ்ட் பண்ணாங்க, இவரை சிறையில் போட்டாங்க. இவர் பல விதமான அடிகள் பட்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. சாப்பிட கூட அவர் மறந்துடுவார். ஆனால் இயேசு சுவாமியை பற்றி சொல்ல மட்டும் அவர் மறக்காதபடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லா காரியத்தையும் ஏசப்பாவோட அன்பை எல்லா மக்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தார். அடுத்ததாக 2வது ஜேர்னியில் யார் போனான்னா பவுலோட சீலா அப்படின்றவங்க போனாங்க. இவங்க 2 போய் அந்த 2வது மிஷினரி ஜேர்னியில் நிறைய இடத்துல ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லும் பொழுது இவரை அரெஸ்ட் பண்ணி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு சிறைச்சாலையில் அடித்தாங்க. அந்த இடத்துலேயே அவர் சும்மா இல்லை, அங்கே போய் 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது அவர் அந்த சிறைச்சாலை தலைவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இப்படியாக எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த 3 மிஷனரி ஜேர்னிலையும் நிறைய காரியங்களை, நிறைய அற்புதங்களை, நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய சபைகள் உருவாகப்பட்டது. இப்படியாக அவருடைய ஜேர்னியெல்லாம் முடித்து கடைசி அவர் மறுபடியும் எருசலேமுக்கு வரார். எருசலேமுக்கு அங்கேயும் அவர் சும்மா இல்லாமல் அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே உள்ள யூதரால் இவர் என்ன பண்ணப்பட்டார், அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஆனால் இவர் யார், இவர் ஒரு ரோம குடிமகன். அப்போது இவங்க எந்த பனிஷ்மெண்ட்டும் இவங்க கொடுக்க முடியாது. ஸோ அவரை ஒரு ரோம் கிங்கு கிட்ட இவரை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ ரோமர் கிங்கிட்ட ஆட்சி பண்ணிட்டது யாருதுன்னா நீரோன்ற ஒரு கிங் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தான். அந்த நீரோ அந்த மன்னன் எல்லா மிஷினரிகளையும் எல்லா ஊழியர்களையும் யாரை பார்த்தாலும் கொன்ற ஒரு அரக்க குணம் படித்தவனா அப்போ இருந்தான். அப்போ அந்த இடத்துல தான் பவுலையும் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பவுலை என்ன பண்ணுறாங்க, இயேசு சுவாமியை எப்படி கொல்கதா மலையில் சிலுவையில் அறையருக்கு கூட்டிகிட்டு போனாங்களோ அதே போல் அவரை கட்டி தரன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி இழுத்து கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் அவரை இடையில உட்கார வச்சு நிற்க வச்சு அவருடைய கழுத்தை கட் பண்ணி அவரை கொண்டுட்டாங்க. பவுல் எப்படி மரிச்சார்னா ஒரு இரத்த சாட்சியாக மரிச்சார். அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவரா, அவர் திருமணம் கூட செய்யாமல் எல்லா உலக நாடுகளுக்கெல்லாம் அவர் பிரயாணப்பட்டு இயேசுனுடைய அன்பை எல்லாருக்கும் சுவிசேஷமாக அறிவிச்சாங்க. இதன் மூலம் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. குட்டீஸ், நம்மளும் எப்படி இருக்கணும், பவுலை போல ஏசப்பாவுக்கு வைராக்கியமாக நம்ம இருக்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இயேசுடைய அன்பை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். நம்ம பஸ்ஸில் போனால் நம்ம அவர்களுக்கு ஷேர் பண்ணணும். எந்த ஆட்டோவில் போனாலும் ஏசப்பாவை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்முடைய பேரண்ட்ஸுக்கு, நம்முடைய எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது எல்லாரும் அவர் இடத்துல வருவதற்கு நம்ம எப்படி பவுலை ஆண்டவரை பயன்படுத்தினாரோ அதே போல் நம்மளையும் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் எடுத்து பயன்படுத்துவார். ஓகேவா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மெமரி வெர்சஸ் படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 19:6 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன்.
அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? யார் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார்? பவுல் யார் மேலையெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரோ அவங்க மேலையெல்லாம் அபிஷேகம் நிரப்பப்பட்டுச்சு, ஹோலி ஸ்பிரிட் வந்துச்சு நம்ம பார்க்குறோம். எப்படி வந்துச்சு? பவுல் மேலே இருந்த அந்த அபிஷேகம் தான் அவர் கை வச்ச எல்லா பீப்புள் மேலேயும் வர ஆரம்பிச்சுது. அப்போ நம்மளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ, நம்ம யார் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறோமோ அந்த ஹோலி ஸ்பிரிட் அவர்களையும் நிரப்போம். அப்போ நம்ம அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்று ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம இன்னையோட ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி நம்மளுடைய அசம்பிளி டைமில் ஹோலி ஸ்பிரிட்டோடைய சிம்பிள்ஸ் வந்து நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோடைய சிம்பிள்ஸை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ 3 சிம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹோலி ஸ்பிரிட் எப்படி புறாவின் வடிவத்தில், அதாச்சும் டவ் மூலயமா எப்படி அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாரும் இன்றைக்கி நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் வந்துட்டு ஒரு பென் ஆர் பென்சில் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு ஆலன் அண்ணா வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஹோலி ஸ்பிரிட் வந்து எப்படி புறாவின் வடிவத்தில் இறங்கினார், அவர் எப்படி புறாவின் வடிவத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம பைபிளில் லூக் சாப்டர் 3 verses 22 வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி டவ் அரைஞ்சி எப்படி ஹோலி ஸ்பிரிட் புறாவின் வடிவத்தில் வந்தாருன்னு பார்ப்போமா? ஓகே, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு டெய்லை வந்துட்டு வரையலாம். நம்மளால் வந்து இந்த போர்டில் இந்த அளவுக்கு தான் வந்து வரைய முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு மாடலாக நான் வந்துட்டு இதை காட்டுறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட் எப்படி புறாவின் வடிவத்தில் இறங்கி வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு டவ் வரையணும். அடுத்து நம்ம ஹோலி ஸ்பிரிட் எப்படி ஃபயராக, அதாச்சும் அக்கினியாக எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது வந்துட்டு ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 3 வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபயரை வந்துட்டு நம்ம வரைஞ்சி, ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து ஃபயராக வெளிப்பட்டதை நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஃபயரோட சிம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஃபயரை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அடுத்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்படி காற்று மூலிமா, அதாச்சும் விண்ட் மூலயமா எப்படி அவர் வந்து வெளிப்பட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 2 வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் காற்று மூலயமா வந்துட்டு வெளிப்பட்டாருன்ற இந்த சிம்பிள் மூலயமா நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஸோ வந்துட்டு விண்டோடைய சிம்பிளுக்கு நம்ம வந்துட்டு இதை தான் வந்துட்டு பார்க்குறோம். ஸோ வந்துட்டு விண்டை வந்துட்டு நம்ம இந்த சிம்பிள் மூலிமா நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு 3 சிம்பிள்ஸை வந்துட்டு நம்ம பார்த்தோம். முதல்ல வந்துட்டு நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவர் டவ் மூலயமா வந்து வெளிப்பட்டாருன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஃபயராக வந்துட்டு வெளிப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி விண்டாக வந்து வெளிப்பட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த சிம்பிள்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஓகே குட்டீஸ், பாய். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கேமோட உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த 5 நாள் நீங்கள் கதை கேட்டீங்கல்ல, அந்த கதையிலேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்ட் பண்ணி காட்டுறதுக்காக ஜாபேஸ் அண்ணா வர போகிறாங்க. இது வரைக்கும் 5 நாளில் நீங்கள் கேட்ட கதையிலேருந்து ஒரு கதையிலேருந்து அவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போமா? இப்போது ஜாபேஸ் அண்ணா வந்துட்டு நமக்கு முதல் ஸ்டோரியை வந்து ஆக்ட் பண்ணி காட்டுறதுக்கு வராங்க. வாங்க ஜாபேஸ் அண்ணா. என்ன பண்ணுறாங்க? கீழேருந்து ஏதோ 5 கல் எடுக்கிற மாதிரி இருக்குது, கவனில் வைக்கிற மாதிரி இருக்குது. இது நமக்கு எந்த கதையை ஞாபகப்படுத்துது? ஓ, கரெக்டாக சொல்லிட்டீங்களே, டேவிட். வாவ். ஓகே, இப்போ நமக்கு செகண்ட் கதையை எனாக்ட் பண்ணி காட்டுறதுக்காக ஜோவன் அண்ணா வர போகிறாங்க. வாங்க ஜோவன் அண்ணா.
பண்ணுறாங்க? ஏதோ நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஆர்டிஸ்டனை குறிக்கிற மாதிரி இருக்குல்ல. அனாயிண்டட் மேன் வேற காட்டுறாங்க ஆக்ஷனில். டேபின் அங்கிளில் நிறையா ஒர்க் பண்ணுறாரு. யாரை குறிக்குது இது? கரெக்டாக சொல்லிட்டீங்களே, பெஸ்லேயல். கரெக்ட். ஓகே, நமக்கு அடுத்தது பண்ணி காட்டுறதுக்காக ஜாபேஸ் அண்ணா வந்து தேர்டை எனாக்ட் பண்ணி காட்டுறதுக்காக வராங்க. என்ன பண்ணுறாங்க? ஏதோ லீடரை குறிக்கிற மாதிரி இருக்கு. ட்ரம்பெட் வருது. கரெக்டாக சொல்லிட்டீங்களேப்பா, ஜாஷுவா ஒரு லீடராக இருந்தார். ஜெரிகோ வாலை சுற்றி வரும்போது ட்ரம்பெட்டை ஊதிக்கிட்டே வந்தாங்க. கரெக்ட். அடுத்தது பார்ப்போமா? சாவி பண்ணுறாங்க, நெட் எடுத்து வீசுறாங்க. யாரை குறிக்குது இது? கரெக்டாக சொல்லிட்டீங்களேப்பா, பீட்டர். ஆமாம். ஓகே, அடுத்தது பார்ப்போமா? யாரா இருக்கும் இது? கண்ணில் ஒளிப்பட்டதும் கண்ணு தெரியாமல் போயிடுறாரு. நிறைய லெட்டர்ஸ் வேற எழுதியிருக்கிறாரு. யாரா இருக்கும்? கரெக்ட், பால். எல்லாரும் எங்க கூட சேர்ந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டிங்க. ரொம்ப அழகா எல்லா கேரக்டர்ஸையும் கண்டுபிடிச்சிங்க. ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மிஷனரி பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா டேவிட் லிவிங்ஸ்டன். அவங்க வந்து ஸ்காட்லாண்டில் 1813ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி அவங்க பிறந்தாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க தான், ஏழ்மையில் உள்ளவங்க தான் அவங்க அம்மா அப்பா. இவங்க இந்த குட்டி பையனாக அவங்க இருக்கும்போது அவங்க நல்லா படிப்பாங்களாம். இந்த டேவிட் இருக்காங்களா, அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்களாம். அவங்க அம்மா அவங்க ஒரு காரியம் சொன்னாங்கன்னா அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்களாம், தட்டவே மாட்டாங்களாம். அவங்க எல்லா காரியத்தையும் அழகாக செய்வாங்களாம். அதே மாதிரி இந்த டேவிட்க்கு வந்து என்ன அப்படின்னா, அவளுக்கு படிக்கன்னா ரொம்ப பிடிக்குமா. எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எதையாவது எக்ஸ்ட்ராவும் அவருடைய பாடத்தையும் படிப்பாராம். அவர் எக்ஸ்ட்ராவும் லெசன்ஸ் வந்து என்ன செய்வாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப வந்து என்ன படிக்க இஷ்டம்னா, ஃபஸ்ட்டு அவர் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணது லத்தீன் கிராமர் புக் வந்து எடுத்து அவர் படிக்க ஆரம்பித்தாங்க. அவர் வந்து அவருடைய சிறு பிராயத்தில், அதாவது 9வது வயது இருக்கும்போது அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சங்கீதம் 119 சங்கீதம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சாங்களா, படித்து முடிச்சாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் அவங்க அந்த சங்கீதம் 119 தரோ பண்ணாங்களாம். அப்படிப்பட்ட நல்ல ஞானத்தோடு இருக்கிற பையன். அது மட்டும் இல்லை, ஆண்டவரோட ஏசப்பாக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாக்குள்ளே வாழ்ந்த அந்த பையன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் நல்ல ஏழ்மைன்னு சொன்னேன்ல, அதனால அவங்க வந்து அந்த ஒரு 10வது வயதிலேயே அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு காட்டன் மில்லில் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த மில்லில் டைமிங் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து, காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் வேலை. உங்களுக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் டைம்லேயே வந்து என்ன பண்ணியிருந்தீங்க, டயர்டாக இருந்தீங்க. அவர் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவர் வேலைக்கு போனார். அந்த வேலை பார்த்துக்கிட்டே அவர் என்ன பண்ணார், அந்த லத்தீன் கிராமர் புக் வாங்கினார்ல, அதை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்ய போய் அந்த டைமும் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா கிடையாது. அவங்களுக்கு வந்து ஹாபி என்ன அப்படின்னா, அவங்க நடந்து வரும்போது அவங்க அப்படியே அந்த இயற்கையை பார்த்துட்டு, பேர்ட்ஸ்லாம் எப்படி சவுண்ட் போட அதெல்லாம் அவர் நல்லா ரசித்து பார்த்துட்டு, அப்படி அவருக்கு நடந்து வர்றதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு மீன் பிடிக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட வளர்ந்த ஒரு பையன்தான் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் வந்து தன்னுடைய 20வது வயசில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க க்ரீக்கும் அது மாதிரி மெடிசன் பற்றியும் படித்தாங்க. மெடிசன்னா டாக்டருக்கு வந்து படித்தாங்க. அவங்க அந்த சேம் டைமில் 2 இதையும் படித்தாங்க. படித்து அவங்க வந்து ஒரு டாக்டராக ஆனாங்க. அதுக்கப்புறம் 20வது வயசில் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தாங்க. நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சாங்க. அந்த டைமில் ஒரு ஊழியக்காரங்க வந்து வந்தாங்க. அந்த ஊழியக்காரங்க வந்து என்ன
சொன்னாங்க அப்படின்னா சைனாவில் வந்து ஒரு மெடிக்கல் ஒரு மிஷினரி வந்து தேவைப்படுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறைகோல் விடுத்தாங்க. அவங்க சொல்லும் போது ஒன்று அவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்க போகும்போது கடைசியில் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்டோன்னு சொன்னாங்க, இப்படி நான் சைனாக்கு போக போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா தான் நியூஸ் கேட்டிருந்தாங்க, சைனாவில் வார் நடந்துட்டுருக்கு, அதனால போக வேண்டாம் அப்படின்னு வந்து என்ன செஞ்சாங்க அவங்க அம்மா சொன்னாங்க. அதனால அவர் சைனா போகிற பிளான் வந்து என்ன செஞ்சு அப்படி ட்ராப் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஊழியக்காரங்க லண்டனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பேர் ராபர்ட் மொஃபெட். அந்த ஊழியக்காரர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து நிறைய ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இயேசுவை வந்து அறியவே இல்லை, அவங்க அறியாமையில் இருக்காங்க, அவங்க வந்து என்ன செய்யலை, அவங்களுக்கு மூட பழக்க வழக்கங்கள்லாம் நிறையா இருக்காங்க, தயவுசெய்து யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து அவர் டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாழ்க்கையை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அர்ப்பணித்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பிரயாணம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவர் போன இடம் வந்து கேப் டவுன். அவர் வந்து கப்பல் பிரயாணத்தில் போய்கொண்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணார், அவருக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப் டவுனுக்கு போகும்போதே அவர் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து அதிலே வந்து அந்த டைரக்ஷன் எப்படி மூவ் பண்ணணும்ன்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அஸ்ட்ரானமியும் வந்து என்ன செஞ்சார், அதுக்கப்புறம் இங்கே கேப் டவுனுக்கு வந்து அஸ்ட்ரானமியும் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, படிச்சுக்கிட்டாரு. அதனால அவர் எந்த நைட்னாலும் சரி அந்த நைட் நேரம் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்டார்ஸ் வச்சே அவர் வந்து எந்த டைரக்ஷன் போகணுன்ட்டு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கேப் டவுனுக்கு வந்து இறங்கினோன்னே ஒரு 700 மைல்ஸ் தாண்டி குருமான்கிற ஒரு இடத்துல தான் இந்த ராபர்ட் மொஃபெட் வந்து என்ன செஞ்சாங்க, ஊழியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு அவங்க வந்து எப்படி அவர் பிரயாணப்பட்டு வந்தார்னா, ஒரு முன்னாடி காலத்தில் அந்த மாடுகள்லாம் இருக்குல்ல, எருமை மாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி தான் வந்து என்ன செய்வாங்க, அதை வந்து கொண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி அந்த கூண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 700 மைல் தூரம் வந்து என்ன பண்ணார், அந்த கூண்டுலே இருந்து வந்து என்ன செஞ்சார், பிரயாணப்பட்டு இந்த குருமானுக்கு வந்தார். குருமானுக்கு வந்து இங்கே வந்து என்ன செஞ்சாங்க, ஊழியம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஃபட்சல்ங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து வந்தாங்க. அங்கே வந்து 3 இயர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் தான் வந்து அவங்க வந்து அந்த ராபர்ட் மொஃபெட் இருக்காங்களா, அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய மகளை வந்து இவங்க வந்து திருமணம் பண்ணாங்க. அவங்க பேர் மேரி மொஃபெட். அவங்கள வந்து திருமணம் பண்ண உடனே அந்த இடத்துலையே அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஊழியம் பார்த்தாங்க. ஊழியம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப முரட்டாட்டமான ஆட்கள், யார் அந்த வெள்ளைக்காரங்களாம் அவங்க வந்து என்ன செய்யலை, பார்த்ததே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரை வந்து என்ன செய்வாங்க, இவங்களை அப்படியே இவங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க, தள்ளி போவாங்க, இவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் அங்கேருந்து பணம் வந்து அனுப்புறதுனால கொஞ்சம் அவங்க வந்து பழச்சிக்கிட்டாங்க. அவங்க சாப்பாடுலாம் கொஞ்சம் பார்க்க முடியுதாச்சு. ஃபஸ்ட்டு போக போக அவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ளவங்க அந்த குருமான் அந்த அடுத்தது மொஃபட்சல் வந்தாங்கல்ல, அந்த இடத்துலையும் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த ஆட்கள் அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கப்புறம் அங்கே உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கங்கள் வரும். அப்போ அந்த சிங்கங்கள் வரும்போது எல்லா ஜனங்களையும் வந்து என்ன செய்யும், வேட்டை, யார் கையில் கிடைக்காங்களோ அவங்கள வந்து வேட்டையாடி அது சாப்பிட்ரும். இதெல்லாம் அந்த ஜனங்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் இவர் டேவிட் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு பிளான் வந்துச்சு. என்ன பிளான் அப்படின்னா, அந்த சிங்கங்களை வந்து வேட்டையாடுனா அந்த சிங்கங்கள் வந்து என்ன செய்யும், அப்படி போயிடும், அந்த இடத்துக்கே திருப்பி வராது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறார். உடனே எல்லாரும் சேர்ந்து வேட்டையாடுறதுக்கு தயாராகிறாங்க. அந்த பெண்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க வந்து ஆண்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, வேட்டைக்கு தயாராகிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ அட்டாக் பண்ணும்போது தூரத்துலேருந்து ஒரு அந்த ஆப்பிரிக்கன் ஆள் வந்து இவரை நோக்கி, இவர் மேலே தானே சிங்கம் இருக்குது, இவர் வந்து ஷூட் பண்ணும் போது அவருடைய தோள்பட்டையில் வந்து என்ன செய்யுது, ஒரு ஷோல்டரில் வந்து கன் ஷாட் ஆகி ஒரு குண்டு அதில் வந்து பாஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து ஈட்டியால் எய்யும் போது அவருடைய இந்த சைட் கண்ணையும் வந்து பட்டு ஒரு சைட் கண்ணும் வந்து அவருக்கு தெரியாது. ப்ளஸ் இந்த ஒரு அந்த கன் ஷாட் ஆனதுனால அவருக்கு வந்து என்ன செய்யாது, ஒரு கையும் வந்து என்ன செய்யாது, அது ஒர்க்கே ஆகாது. அந்த மாதிரி சூழ்நிலையும் அவர் என்ன பண்ணார்னா, அந்த மக்கள்
மத்தியில் ஊழியம் பார்த்தாங்க. ஊழியம் பார்த்தது மட்டும் இல்லை, அவர் அந்த இருண்ட கண்டமாக இருந்த அந்த ஆப்பிரிக்கா தேசத்தை ஒரு வெளிச்சத்தின் பாதைக்கு கொண்டு போனார். ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த டைமில் 1850 வந்து அவர் போனாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் யாருமே ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ளே போனதே கிடையாது. இவர் தான் முதல்ல உள்ளே போய் ஒவ்வொரு இடத்தையா வந்து கண்டுபிடிச்சாரு. இதுதான் வந்து அந்த ஜாகிரஃபிலேயே இவர் தான் வந்து அந்த ஒரு டிஸ்கவரி பண்ணதே இவர் தான். நிறைய லேக்ஸ், விக்டோரியா லேக்கு, அப்புறம் நெகாமி லேக்கு, எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சார், அவர் வந்து என்ன செஞ்சாரு, கண்டுபிடிச்சார். ஆப்பிரிக்காவில் ஒரு ரிவர் இருக்குது, சாம்பசின் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரையும் வந்து என்ன செஞ்சார், இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சார். இப்படி ஒவ்வொரு இடமா அவர் பிரயாணப்பட்டு வந்து என்ன செஞ்சார், கிட்டத்தட்ட 16 வருஷத்தில் ஒரு 9000 மைல் வந்து என்ன செஞ்சார், பிரயாணப்பட்டு ஒவ்வொரு இடமா கண்டுபிடிச்சாரு. ஏன்னா இவருக்கு அதனால இவருக்கு வந்து என்ன செஞ்சாங்க, இங்கிலாண்டில் உள்ள கவர்மெண்ட் கூப்பிட்டு இவருக்கு நிறைய கோல்டு மெடல், அப்புறம் நிறைய ப்ரைஸஸ் எல்லாமே இவருக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் மந்த்லி அவருக்கு வந்து மணியும் வந்து என்ன செஞ்சாங்க, சேலரியாக வந்து கொடுத்தாங்க. இப்படி அவர் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து அவர் 3 இயர்ஸ் இங்கே இருந்தாங்கன்னு சொன்னால, இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தனால நார்த் சைடுக்கு வந்து மூவ் பண்ணார். அப்போ நார்த் சைடுக்கு மூவ் பண்ணும்போது அங்கேயும் வந்து என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கஷ்டங்கள் அவருக்கு இருந்துச்சு. அது டெசர்ட் பிளேஸாக இருந்துச்சு, தண்ணியே கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த நார்த் சைடு மூவ் பண்ணனால ஒய்ஃபு அவங்க பசங்க எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சாங்க, மறுபடியும் அவங்க ஊருக்கே அனுப்பிட்டாங்க. இவர் மட்டும் தனியாக பிரயாணம் பண்ணார். யாராவது கூட ஹெல்ப்புக்கு இருந்தால் ஹெல்ப்புக்கு வச்சுக்குவாங்க, கூட பிரயாணம் பண்ணாங்க. அங்கே போனால் போகிற வழியில் டெசர்ட் பிளேஸில் தண்ணியே இல்லை. ஆஸ்ட்ரிச்சில் அந்த எக்கில் வந்து புதைச்சி வச்சுருப்பாங்களாம், அதில் உள்ள தண்ணி எடுத்து தான் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரா, இவரை காப்பாற்றினாங்களாம். அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி பஞ்சம். ஆனாலும் இவர் பிரயாணப்பட்டு, ஆனால் பிரயாணப்படும் போது இவர் எதுக்காக பிரயாணப்படுறாரு, ஏசப்பாவை அறிவிக்கிறதுக்கு தான் பிரயாணப்பட்டு போனாங்க. அப்போ பிரயாணப்பட்டு போகும்போது ஒவ்வொருத்தரையும் வந்து என்ன செஞ்சாங்க, அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க, ஒன்று எப்படி சாப்பிடணும் எதுவுமே கொஞ்சம் தெரியாமல் அப்படி இருந்தாங்க. எல்லாம் அவங்க உடை எல்லாத்தையும் வந்து இவர் வந்து என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. அவங்க கலாச்சாரம் எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சாங்க, மாற்றினார். இவர் தான் எல்லாம் ஒரு மனுஷனாக வந்து ஒவ்வொருத்தரையும் மாற்றினாங்க. அப்படி மாற்றும் போது ஒரு கூட்டத்து ஜனங்களுடைய தலைவன் தான் கேட்டார், நீங்கள் முதலே உங்களை மாதிரி ஆட்கள் வந்திருந்தா எங்கள் அப்பாலாம் வந்து ஏசப்பாவை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் ஏசப்பாவை தெரியாமல் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. ஒன்று அப்படி சொன்னோன்னே இவருக்கு தாங்கவே முடியல. ஐயோ அப்படி அவர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சீக்கிரமாக வந்து என்ன செஞ்சார், இன்னும் வந்து என்ன செஞ்சார், நான் பிரயாணப்பட்டு இன்னும் நிறைய இடங்களுக்கு பிரயாணப்பட்டு ஆண்டவரை பற்றி என்ன செஞ்சாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு லேசான இடமே கிடையாது பிள்ளைகளா. அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய விஷப்பூச்சிகள் எல்லாமே இருக்கும். அவர் வந்து இந்த டெசர்ட் பிளேஸில் பிரயாணம் பண்ணான்னு சொல்ல, அவரோட சாப்பாடு என்னன்னா வெட்டுக்கிளியும் தவளையும் தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு, சாப்பிட்றாங்க. வேறு சாப்பாடே கிடையாது அவங்களுக்கு. இத்தனைக்கும் அவர் கவர்மெண்ட் சேலரி வந்தாலும் என்ன செய்யலை, கிடைக்கவே இல்லை. இதனால நார்த்தில் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கிட்டத்தட்ட 31 தடவை வந்து அவருக்கு என்ன செஞ்சா, விஷ காய்ச்சல், அதாவது ஃபீவர் இருக்குல்ல, நமக்கு ஃபீவர், விஷ காய்ச்சல் வந்து வந்துச்சா. அந்த காய்ச்சல்லாம் வந்தால் செத்து போயிடுவாங்களாம். அதே மாதிரி அவர் வந்து திருப்பி ஊருக்கு போய் பார்த்தா அவர் அடையாளமே தெரியல. ஏன்னா இவர் வந்து எப்படி ஸ்காட்லாண்ட்லாம் பார்த்தா எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் கருப்பாக எல்லாம் அப்படியே அவர் ஒல்லியா, ஏன்னா சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, தன்னோட உடம்ப வருத்துக்கிட்டு அந்த மக்களுக்காக வந்து என்ன செஞ்சார், சுவிசேஷம் அறிவிக்க போனார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் போயிட்டு அவங்க ஒய்ஃபுக்கெலாம் இவர் அடையாளமே பிள்ளைகளுக்கு அடையாளமே தெரியல. ஆனாலும் மறுபடியும் வந்து என்ன செய்கிறாரு, அவங்க ஒய்ஃபு பிள்ளைகளோட ஊழியத்துக்கு திருப்பியும் வராங்க. வந்த இடத்துல திருப்பியும் அவங்களுக்கு காய்ச்சல் வந்து இவர் கூட உள்ள இவங்களுக்கு வந்து ஒரு 4-5 பேர் ஹெல்ப்புக்கு கொடுக்காங்க கவர்மெண்ட். ஏன்னா கொஞ்சம் அவங்க இடங்களையும் அவங்க வந்து கண்டுபிடிக்காங்கல்ல, அதனால அந்த ஜியாலஜி அந்த இடத்துல இருந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க, இப்படி நீங்கள் ஆட்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்களும் வந்து என்ன செஞ்சால் மறிச்சு போயிருந்தாங்க. அதோட எல்லாத்துக்கும் மேலே ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து மறிச்சு போயிருந்தாங்க. அவரால் தாங்கவே முடியவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண அவங்கள அங்கேயே புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு திருப்பி வந்து என்ன செய்கிறாங்க, பிரயாணப்படுறாங்க. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸ்ட் வெஸ்ட்டாக நம்ம பிரயாணப்பட்டு போய் அங்கே இடங்களை நிறைய கண்டுபிடிச்சி அங்கேயும் உள்ளே உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு
பயங்கர போராட்டம். என்ன விதமாக போராட்டம்னா, டச் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டச் பீப்புள் வந்து அவங்களுடைய வேலையே என்னன்னா, இந்த மாதிரி ஜனங்கள் இருக்காங்களா ஆப்பிரிக்கன், அந்த ஜனங்களை வந்து ஒரு அந்த குடும்பமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த முழு கூட்டமாகவே ஒரு ஊரையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, அவங்க வந்து நாடு கடத்திடுவாங்க. எதுக்கு? ஒரு அடிமையாக நாடு கடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, வேலைக்கு ஆளுன்ட்டு அதுவும் வந்து எப்படி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய உட்டு வந்து எடுத்து கழுத்துக்கு மேலே வச்சுருவாங்களாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலில் சங்கிலி போட்டு ஃபுல்லாக அந்த அவங்க இருக்க இடம் வரைக்கும் என்ன செய்யணும், நடந்தே தான் போகணும். பார்த்திங்கன்னா போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிக்கானாங்க அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப சாகிற நிலைமையில், அவங்களுக்கு சாப்பாடும் சரியாக கிடையாது, சாகிற நிலைமையில் இருக்கிற அந்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள அந்த சங்கிலி போட்டு உட்டை தூக்க வச்சு தான். பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் கஷ்டம், பிள்ளைகளோடு அது கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த டைம் அவங்க சாகிற மாதிரி இருந்தால் கலட்டி விட்டுருவாங்களாம். என்னென்னா அவங்க அங்கேயே வந்து என்ன செய்வாங்களா, மறிச்சு போயிடுவாங்களா. இந்த ஜனங்கள்லாம் போகும்போது பார்த்தா ஒரே எலும்பு கூடாக தான் கிடக்குமா, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. உடனே இதை பார்த்து அவர் கண்ணீர் சிந்தி அவர் என்ன பண்ண, அந்த மக்கள் மேலே பரிதாபப்பட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் பயங்கரமாக புரட்சி பண்ணார். அது என்னென்னா, அந்த டச் பீப்புளுக்கு வந்து இப்படி இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடாது, அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுமோ, அந்த மக்களை எப்படிலாம் மீட்கணுமோ அந்த காரியத்தையும் செஞ்சார். அதனால இவர் மேலே வந்து என்ன செஞ்சு அவங்களுக்கு ஒரு விரோதம் இருந்துச்சு. இவங்க மட்டும் இல்லை, அங்கே மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருப்பாங்களா. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீவர் கூட வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மலாம் டாக்டர்கிட்ட போய் மெடிசன் போடுறோம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இரும்பு கம்பியை காய்ச்சி, அவங்க நல்ல பழுக்க காய்ச்சி அப்படி கையில் நெத்தியில், அப்போ வயிற்று வலினா வயிற்றுல சூடு போடுவாங்களா. அது நமக்கு கேட்குமா, மேலும் நமக்கு வந்து என்ன ஆகும், அவங்க வந்து ஏதாவது சிக்கானாங்கன்னா ஏதாவது பேய் பிசாசு பிடிச்சிச்சு அதனால இது சூடு போட்டால் போயிடும் அப்படின்னு சொல்லி சூடு போட்டுருவாங்களா. அதெல்லாம் போகுமா, மேலும் அவங்களுக்கு ரணமாக தான் ஆகுது. அந்த புண்ணு தன்னாலே ஆறுனா உண்டு, இல்லாட்டா அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த வலி, சின்ன பிள்ளைலாம் வலி தாங்காமல் செத்து போயிடலாம். இவ்வளோ ஒரு கொடிய அந்த ஆட்களும் இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, டேவிட்க்கு ஒரு விரோதமாக இருந்தாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் இப்படிப்பட்டவங்க மத்தியில் ஒரு ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 50s அந்த மாதிரி வரும்போது இவருக்கு வந்து அங்கே உள்ள மணி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த டச் பீப்புள்ஸ்லாம் இருக்கலாம், இவருக்கு வர மணியெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த 50 to கொஞ்சம் 60 கிட்ட வரும்போது அந்த மணியெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. இவருக்கும் வந்து நிறைய வந்து மறக்க ஆரம்பிச்சு, அவர் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் நேமே அவருக்கு மறந்துடும். அந்த சூழ்நிலை வச்சு அவருக்கு நிறைய தடவை ஃபீவர் வந்தால எலும்பும் தோளுமாயிட்டார். அவர் சரியாக சாப்பாடு இல்லை, வெயிலும் மழையும். ஏன்னா காட்டுல உள்ள இடனால வெயில் அடித்தா நல்லா வெயில் அடிக்கும், மழை பெஞ்சா பயங்கர மழைக்கு. அவரால் ஒரு இடமும் அவருக்கு நிரந்தரம் கிடையாது. அவர் அந்த டச் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரோட ட்ரெஸ்ஸு, மெடிசின்ஸ், அவர் டாக்டர்லாம் மெடிசின்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஒன்றுமே இல்லை. இவர் அங்கங்கே அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ, சில ஜனங்கள் இவர்கிட்ட நல்லா இருப்பாங்க, சில ஆப்பிரிக்கன் புது இடத்துக்கு போகும்போது சிலவங்க வந்து என்ன செய்வாங்க, இவரை வந்து கொல்றதுக்குன்னு வருவாங்க. அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் வந்து கூடவே இருந்து ஏசப்பா அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் இவர் வந்து என்ன செஞ்சாரு, இவருக்கு ஏஜ் ஆனனால அவருக்கு வந்து எல்லாம் மறதி எல்லாம் வரமிச்சு. ஆனாலும் பைபிளை அவர் வாசிக்க மறக்கவே இல்லை. அவருக்கு அதுதான் ஆறுதலாக இருந்துச்சு, அதுதான் துணையாக இருந்துச்சு. உட்காந்து பைபிள் மட்டும் அவருக்கு மறக்கவே இல்லை. அந்த காலத்தில் நிறைய ஆட்களை வந்து அவர் வந்து என்ன செஞ்சார், ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினாங்க. ஒரு ஆப்பிரிக்கா கண்டம், ஒரு இருண்ட கண்டம் பெயர் பெற்ற அந்த கண்ட்ரியை அவர் என்ன செஞ்சார், வெளிச்சத்தின் பாதையில் அவர் வந்து என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. அது எத்தனையோ பேர் வந்து என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவரை வந்து என்ன செஞ்சாங்க, மகிமைப்படுற லெவலுக்கு அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ தான் அவர் வந்து ஒரு காரியம் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடமா தேடி தேடி வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஆட்களையா பிடிச்சிட்டு போனாங்களா. அப்போ இயேசுவுக்காக தன்னுடைய ஊழியத்தை அர்ப்பணிச்ச மக்களுக்கு இந்த இடம் தெரியாமையா போக போகுது அப்படின்னு சொல்லி அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பிரயாணப்பட்டு போனாரோ எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சாங்க, வரைபடமா எடுத்து அந்த ஊழியக்காரங்க மத்தியில வந்து என்ன செஞ்சா கொடுத்தாங்க. நான் மட்டும் இல்லை, என்னோட பிரயாணம் மட்டும் முடிஞ்சு போறது இல்லை, நான் மட்டும் இயேசுவை வந்து சொல்றதுக்கு இல்லை, மற்றவங்களும் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வரணும் அப்படின்ட்டு இதுதான்
அதுதான் அவருடைய வாஞ்சை. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஏசப்பா பற்றி சொல்கிறீங்களா? இன்னைக்கு அவர் எப்படி மறிச்சார் தெரியுமா? டேவிட் லிவிங்ஸ்டன் எப்படி மறிச்சார் தெரியுமா? அப்படி அந்த அவருக்கு அந்த எல்லாம் மறந்துட்டு எல்லாம் யாருமே இல்லை அந்த இடத்துல அவருக்கு சின்ன ஒரு இடம், ஒரு குடிசை மாதிரி அவருக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்பிரிக்கன் மக்கள். அதில் அதிகாலையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே முழங்கால நின்னே என்ன செஞ்சார், அப்படியே மறிச்சு போயிருந்தேன். ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே மறிச்சு போயிருந்தேன். அவர் என்ன ப்ரேயர் பண்ணியிருப்பார்? இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பை நான் ருசித்த மாதிரி எல்லாரும் என்ன செய்யணும், உம்முடைய அன்பை ருசிக்கணும், உண்மை தெரிஞ்சுக்கிடணும், நித்திய வாழ்வு ஒன்று உண்டு அப்படின்ட்டு எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடணும்னு அப்படின்னு தானே ஆசைப்பட்டிருப்பார். இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு கடைசி நாள். உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி ஆண்டி சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, நமக்குன்னு ஒரே ஒரு வாழ்க்கை தான். இன்றைக்கி நம்ம மத்தியில் எல்லா வித சந்தோஷம் இருக்குது. நீங்கள் அம்மா அப்பா கூட வெளியில் போங்க, அம்மா அப்பா கூட ஃபேமிலியாக இருங்க, எப்போதும் அம்மா அப்பா கூட என்ன செய்ய எல்லாம் போகலாம். ஆனால் அம்மா அப்பா நீ எங்கேயாவது வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுன்னா அம்மா அப்பா பெர்மிஷன் இல்லாமல் போகுது. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க, அம்மா அப்பா பெர்மிஷனோட வெளியில் போங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்ன எதிர்பார்க்கணும்? உன் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நீ ஆண்டவரை பற்றி சொல்கிறியா? உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் விளையாட போவீங்க. ஒவ்வொருத்தையும் என்ன செய்யணும், நீங்கள் ஏசப்பா பற்றி நீங்கள் சொல்லணும். அவங்க அந்த காலத்தில் பிரயாணப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்யணும், நடந்தே தான் போகணும். 9000 மைல், 16 வருஷத்தில் 9000 மைல் நடந்திருக்கார். அப்போ அவர் கால்லாம் பார்த்தீங்கன்னா கொப்பளம் வந்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். அவ்வளோ கஷ்டப்பட்டார். இப்போ நம்ம கண்ட்ரிக்கு நிறைய மிஷினரிஸ் வந்திருக்காங்க. நம்ம மிஷினரி வந்த போய் தான் நமக்கு ஏசப்பா பற்றி என்ன செய்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளும் ஏசப்பா பிள்ளையாக இருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு, ஐயோ என்னைய வெளியில் விட மாட்டாங்க, நான் வெளியில் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியம் தராங்க. என்ன ஊழியம் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ளே உட்காந்து முழங்கால் போட்டு நீ ஜெபி. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உண்மை அறியலையோ நான் அவங்களுக்கு நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாத்துக்கும் ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷம் சொல்லப்படணும். ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். ஆண்டவரே, நீ அவங்களுக்காக ஜெபி, எல்லா ஆத்துமாவும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு ஜெபிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மாதிரி நம்மளும் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை நம்ம ஆள முடியும். ஓகேயா குட்டீஸ்? இன்னைக்கு நீங்கள் இந்த 5 நாளும் நீங்கள் ஒரு மிஷினரி பற்றி பார்த்தீங்க. ஒவ்வொரு மிஷினரியும் ஒவ்வொரு விதமாக கஷ்டம். ஏன்னா அவங்க அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸ் பயங்கர பெரிய சாக்ரிஃபைஸ். ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களால் இயன்ற மட்டும் என்ன செய்யுங்க, ஏசப்பா பற்றி சொல்லுங்கள். நீங்களும் என்ன செய்யணும், ஏசப்பா மாதிரி நீங்களும் நடந்தாதான் நீங்கள் வெளியில் சொல்ல முடியும். அது மாதிரி நீங்களும் ஏசப்பாக்குள்ளே இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? பாய். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே விபிசிக்கு வந்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் பைபிள்லேருந்து இன்றைக்கி படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 5 நாளுமே உங்களுக்காக அண்ணன், அக்கா, அங்கிள், ஆண்டிலாம் ரொம்ப உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தேவனுடைய வார்த்தையை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இது எதுக்காக பண்ணுறோம்? ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனை அறிஞ்சிக்கணும். யூ ஷுட் பிகம் காட்ஸ் சைல்டு. ஓகேயா? ஸோ அதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுது. அது மட்டும் இல்லை, இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி, அவங்களுக்கும் காடை பற்றி சொல்லணும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமே பண்ணியிருக்கிறோம். சரியா? நம்ம இன்றைக்கி திருப்பி ஜேர்னி த்ரூ த பைபிள் நியூ டெஸ்டமெண்ட்குள்ளே போக போகிறோம். நேற்று ஓல்ட் டெஸ்டமெண்ட் முடித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பீப்புள் எல்லாம் ரிட்டர்ன் பேக் ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க, வால் கட்டுறாங்க, டெம்பிள் கட்டுறாங்க. அண்ட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த மெசாயா. 400 years ஆஃப் சைலண்ட் பீரியட்னு முடித்தோம் நம்ம. சரியா? இன்றைக்கி நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணி நியூ டெஸ்டமெண்ட், ஓகே, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பைபிள் டைம் லைனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேயா? ரெடியா? உங்கள் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 10 pictures வரைய போகிறோம். ஸோ யூ வில் நீட் 10 papers. ஓகே, அதை மாதிரி செலோடேப் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய க்ரையான்ஸ், கலர் பென்சில்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிக்கோங்க. இன்றைக்கி நியூ டெஸ்டமெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம்.
நியூ டெஸ்டமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜான் த பேப்டிஸ்ட். ஓகே, பைபிள் டைம் லைன் படி பார்த்தோன்னா நம்ம ஜான் த பேப்டிஸ்ட் குறித்து போடப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகன். ஸோ யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து he was paying the way for Jesus Christ. ஓகேயா, என்னது paying the way for Jesus Christ. ஸோ அப்போ அவங்க வந்து பயங்கரமாக போல்டான பர்சன். என்ன பண்ணாங்க, அவங்க பயங்கரமாக ப்ரீச் பண்ணாங்க எல்லாத்துக்கும். என்ன ப்ரீச் பண்ணாங்க, எல்லோரும் ரிப்பெண்ட் பண்ணுங்க, எல்லாம் மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்து சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ப்ரீச் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பேப்டிசம் கொடுத்தாங்க. அதான் ஜான் த பேப்டிஸ்டோடைய ரோல். அவங்க ஜீசஸ்க்கு கூட யார் தான் பேப்டிசம் கொடுத்தாங்க, ஜான் த பேப்டிஸ்ட் தான் கொடுத்தாங்க. சரியா? ஸோ ஹி வாஸ் அ பவர்ஃபுல் பர்சன். ஸோ ஜான் த பேப்டிஸ்ட்க்கு பிறகு என்ன ஆகுது, ஜீசஸ் இஸ் பார்ன். ஓகேயா, ஜீசஸ் இஸ் பார்ன். ஸோ ஜீசஸ் பிறந்தப்போ எல்லோரும் என்ன பண்ணாங்க, மெசையாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ ஜீசஸ் பிறந்தப்போ எல்லோரும் நினச்சாங்க அவங்க பெரிய கிங்காக பெரிய பேலஸில் பிறப்பாங்கன்னு யோசித்தாங்க. ஆனால் ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் அ வெரி லோலி ஸ்டேட்டஸ், ஒரு மேஞ்சரில். ஓகேயா, தென் அவங்க ஒன்றிய மாதிரி சின்ன குழந்தைங்க மாதிரி தான் ஹி வாஸ் ப்ராட் அப். அண்ட் தென் நான் சின்னதுலேருந்தே அவங்க தேவனுக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க 30 வயசு ஆகிறப்போ என்ன பண்ணால் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹிஸ் டீச்சிங்ஸ், ஓகேயா, ஹி வாஸ் டீச்சிங் பீப்புள். வேறு என்னெல்லாம் பண்ணாங்க, ஹி வாஸ் ஹீலிங் பீப்புள். ஓகே, நிறைய பேத்துக்கு சுகம் கொடுத்தாங்க. நிறைய ப்ராஃபஸி அண்ட் சைன்ஸ் ஓகே நிறைவேறிச்சு. பழைய ஏற்பாட்டில் எழுதியிருந்த ப்ராஃபட்ஸ் சொன்ன நிறைய ப்ராஃபஸிஸ் கூட நிறைவேறிச்சு. ஜீசஸ் கூட யார் இருந்தாங்க, 12 டிசைபிள்ஸ் இருந்தாங்க. ஓகேயா, ஜீசஸ் கூட யார் இருந்தாங்க, 12 டிசைபிள்ஸ் இருந்தாங்க. ஸோ என்ன ஆகுது, ஜீசஸ் வந்து ஊழியம் பண்ணாங்க. why he came to the world to save sinners. அதான் அவங்களுடைய மெயின் நோக்கமாக இருந்துச்சு. God so loved the world, okay, that he gave his only begotten son. ஸோ என்ன ஆகுச்சு, தேவ வாக்கியம் நிறைவேறும்படி என்ன ஆகுது, ஜீசஸ் இஸ் அப்சர்விங். ஒரு நாள் வந்து இஸ் அப்சர்விங் த லாஸ்ட் சப்பர். ஓகேயா, அப்போ வந்து சொல்கிறாங்க டிசைபிள்ஸ்க்கு, இது வந்து த பிரெட் அண்ட் த ஒயின், இது வந்து என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் அப்சர்விங் த லாஸ்ட் சப்பர். ஸோ டிசைபிள்ஸ்க்கு அப்போ நிறைய புரியல. ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆகுது, ஜீசஸ் இஸ் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ். ஓகேயா, சிலுவையில் அறையப்படுறாங்க. அதுக்கு பிறகு he was buried. ஓகே, he was in the grave. ஆனால் அவங்க அங்கவே இல்லையா, அங்கே எல்லாத்துக்கும் தெரியும் என்ன ஆச்சு. ஜீசஸ் rose victoriously from the grave. He was resurrected. ஓகேயா, அண்ட் மூணாவது நாள் உயிர்த்தெழுந்த ராஜாவாக இருக்கிறாங்க அவங்க. he ascends to heaven. அதான் நம்ம அடுத்த பிக்சரில் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். the crucifixion, the buried and the resurrection of Jesus Christ. ஓகேயா, அடுத்தது டிசைபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் ஜீசஸ் கூடவே இருந்தாங்க இல்லையா, அதனால் அவங்க கொஞ்சம் கட்டாயமாக சோகமாக இருந்திருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இட்ஸ் கால் த டே ஆஃப் த பென்டிகாஸ்ட். ஸோ உங்கள் அந்த பேப்பரில் இங்கே பென்டிகாஸ்ட்னு எழுதிக்கோங்க. அன்றைக்கி எல்லோரும் ப்ரே பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க டிசைபிள்ஸ்லாம். அப்போ என்ன ஆகுது, ஜீசஸ் வந்து ஹெவனுக்கு போகிறப்போ இஸ் ப்ராமிஸ் தட் ஐல் சென்ட் சம்படி. ஓகேயா, அதான் நம்ம விபிசியோட தீமும் கூட. God sends, Jesus sends யார், த ஹோலி ஸ்பிரிட். ஸோ இவங்க எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்ருக்கிறப்போ என்ன ஆகுது, we're all filled with the Holy Spirit. And முக்கியமாக பீட்டர், ஓகேயா, பீட்டர் ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ் இல்லையா, அவங்க is filled with the Spirit and he preaches.
பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போது எத்தனை பேர் ஒரே தடவையில் 3000 பேர் 3000 பீப்புள் வந்து ஜீசஸ் அக்செப்ட் பண்ணி தே ஆர் பேப்டைஸ்ட். ஓகே, தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். இதுக்கு பிறகு என்ன ஆகுது? சர்ச் வந்து அதுக்கு பிறகு தான் சர்ச்சே ஃபார்ம் ஆகப்படுது. ஃபார்ம் ஆன பிறகு என்ன ஆகுது? சர்ச் இஸ் க்ரோயிங். என்ன ஆகுது? நிறைய பேர், இவ்வளோ பேர் வந்து அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ டிசைபிள்ஸ் எல்லாரும் சேர்ந்து, அப்பாஸ்டல்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? பெரிய ஆரோ மார்க் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சர்ச் வந்து க்ரோ ஆகுது அண்ட் இட் இஸ் கிரியேட்டிங் அ இம்பேக்ட். ஓகேயா? சுற்றி வர இருக்கிற எல்லா நாடுகளுக்குள்ள த காஸ்பிள் இஸ் பீயிங் ப்ரீச்ட். இப்போ இவ்வளோ க்ரோத் இருந்தால் என்ன இருக்கும்? கட்டாயமாக ஒரு ஆப்போசிஷனும் இருக்கும் இல்லையா? ஸோ சர்ச்சுக்கு நிறைய ஆப்போசிஷனும் இருக்குது. ஸோ அடுத்த பிளாக்ஸில் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு ஆரோ வரைய போகிறீங்க. ஓகே, என்ன ஆகுது? த சர்ச் இஸ் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ஆப்போசிஷன். சரியா? நிறைய ஆப்போசிஷனையும் சர்ச் ஃபேஸ் பண்ணுது. அந்த டைமில் தான் சர்ச்சை அப்போஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன் யார்? சால். சால் வந்து என்ன ஆகுறா? ஜீசஸ் வந்து he meets him up on his way. ஒரு இடத்துல வந்து கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணணும் அப்படின்னு போயிட்டுருக்கிறப்போ மீட் பண்ணுறாங்க ஜீசஸ் அவனை. அப்போ வந்து he becomes a Paul. Saul to Paulோடைய கன்வர்ஷன் நடக்குது. and then he becomes one of the greatest apostle. இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க நிறையா புக்ஸ் எழுதுகிறாங்க. ஓகேயா? அப்போ gospel is being spread to nations. ஓகே, இப்போ நம்ம ஒரு நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுச்சுன்றதை காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி ஆன்ட்டி எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஒரு எல் மாதிரி ஆல் சைட்ஸ் எல் போட்டுட்டு அண்ட் தென் யூ கேன் புட் அ ஆரோ. ஸோ என்ன ஆகுது? இது எல்லா இடத்துலையும் தேவனுடைய வார்த்தை வந்து ஷேர் பண்ணப்படுது அண்ட் இட்ஸ் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ நேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன ஆகுது? நேஷன் ஸ்ப்ரெட் ஆகி பால் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் நிறைய எபிசல்ஸ் புக்ஸ் எழுதுகிறாங்க. ஓகே, பால் கூட சேர்ந்து ஒரு ஸ்க்ரோல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு பால், வேறு யாரெல்லாம் எழுதுகிறா? பீட்டர், ஜேம்ஸ், உங்களுடைய நியூ டெஸ்டமென்ட் புக்ஸ் இருக்குது பாருங்கள், கடைசியில் வர புக்ஸ் எல்லாம். சரியா? ஜான், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? நிறையா புக்ஸ் வந்து எழுதப்படுது, நிறைய லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் ஜான் வந்து ஹீஸ் பை த ஹோலி ஸ்பிரிட் ஹீஸ் டேக்கன் டு an island. ஓகே, பத்மு தீவுன்னு அங்கே போய் he gets a revelation of heaven. ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்கிறத காட் வந்து அவனுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன். அப்போ வந்து அவங்க ஹெவன் பற்றின காரியங்களையும் ரிவீல் பண்ணப்படுது அவங்களுக்கு. ஸோ ஜான் ரைட்ஸ் அபவுட் த நியூ ஹெவன் அண்ட் த நியூ எர்த். ஓகே, என்ன நடக்கும்? ஓகே, திருப்பி ஜீசஸ் வில் கம் அகேன் அண்ட் ஹி வில் ரூல் ஃபார் 1000 years. ஓகே, அப்படின்றது தான் ரிவீல் பண்ணுறது ரெவலேஷன், த புக் ஆஃப் ரெவலேஷன். ஓகேயா? ஸோ அதோட வந்துட்டு நம்மளுடைய கடைசி புக்குக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜான் த பேப்டிஸ்ட்லேருந்து, ஓகேயா, ஜீசஸ் பற்றி பார்த்தோம், ஜீசஸோடைய மினிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம், அவருடைய க்ரூசிஃபிகேஷன், டெத் அண்ட் ரிசரக்ஷன், ஹோலி ஸ்பிரிட் பற்றி பார்த்தோம். பீட்டர், சர்ச் எப்படி வளர்ந்துச்சு, எப்படி அப்போசிஷன் இருந்துச்சு. தென் த கன்வர்ஷன் ஆஃப் பால், எப்படி நேஷன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுச்சு, எப்படி நிறைய புக்ஸ் எழுதப்பட்டுச்சு, அண்ட் தென் கடைசியில் ரெவலேஷன். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ரெவலேஷனில் நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த்ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து ஏசப்பா வந்து திருப்பி வருவாங்க இல்லையா? அப்போ வர்றப்போ இஸ் கோயிங் டு கம் ஆஸ் அ ஜட்ஜ். அப்படின்னா என்ன? வந்து நியாயம் தீர்ப்பு பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குறோம். ஓகே, நீங்கள் சண்டே ஸ்கூலில் கேட்டிருக்கலாம், இல்லை சர்ச்சில் கேட்டிருக்கலாம். இப்போ நீங்களும் நானும் அந்த நியாய தீர்ப்பில் நம்ம ஏசப்பா கூட எப்பயும் இருக்கணும் அப்படின்னா, இட்டர்னலாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏசப்பா பிள்ளையாக நடக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஏசப்பாக்கு ஏற்ற காரியங்களை பண்ணுறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் அதை பற்றி சொல்லணும். ஆண்டி எதுக்கு இவ்வளோ வரைஞ்சி கொடுத்துருக்கேன் உங்களையும் வரைய வச்சுருக்கேன், எதுக்காக? ஏன்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பைபிள் பற்றி சொல்லணுன்னா ஈஸியாக ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ணலாம், கடகடான்னு அவ்வளோ படங்களையும் வரைஞ்சி சொல்லிடலாம். ஆமாவா இல்லையா? சொல்லி அவங்கள தேவனுக்கு நேராக வழி நடத்தலாம். யூ கேன் பி அ மிஷனரி டூ. ஓகேயா? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஜேர்னி த்ரூ த பைபிள் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகேயா? நீங்களும் பண்ணணும், எல்லாத்துக்கும் வரைஞ்சி காட்டணும். உங்கள் வீட்டில் யாரும் ரிலேட்டிவ்ஸ் வந்தால், ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், பிடிச்சி உட்கார வச்சு வரைஞ்சி காட்டணும். பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு கலர் பண்ணிவிட்டு அவ்வளோ பேப்பர்ஸையும் இன்றைக்கி ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேயா? வாங்க என் கூட சேர்ந்து கலர் பண்ணுங்கள்.
தேவனுக்கு ஆலயம் கட்டினார். தீரன் மோசே தேவ ஜனத்தை காத்து நடத்தினார். தளபதி யோசுவா இஸ்ரவேலை கானான் சேர்த்திட்டார். வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. வா தங்கை வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. பாரத தேசம் இயேசுவை அறிய ஆசை கொள்வாயா? பவுலை போல ஊழியம் செய்ய நீயும் செல்வாயா? திறந்த வாசல் உனக்கு முன்னே சேவை செய்வாயா? சிலுவைநாதர் இயேசுவின் அன்பை எங்கும் சொல்வாயா? வா தம்பி வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. வா தங்கை வா, இயேசுவின் பின்னே வா, சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. சேவை செய்திட இயேசுவின் பின்னே என்றே நீயும் வா. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு செஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இத்தனை நாள் நம்ம வந்து நிறைய லெசன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த லெசன்ஸை நீங்கள் அப்படியே விட்டுடாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க, ஹோலி ஸ்பிரிட். அவரோடு சேர்ந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ஜெயிச்சிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம மார்னிங் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, நம்ம அதோட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோமா? இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன கொஸ்டின் உங்களை கேட்டிருந்தோம்? பைபிள்லேயே யார் ரொம்ப நாள் வாழ்ந்தா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கேட்டிருந்தோம். அது வேறு யாரும் இல்லை, மெத்துசலால். அவர் மொத்தம் 969 இயர்ஸ் அவர் வாழ்ந்தார். இவரோட கம்பேர் பண்ணி ஒரு ஃபேக்ட் இருக்குது, அது என்ன நம்ம கேட்போமா? இதோட கம்பேர் பண்ணுற மாதிரி நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வேர்ல்ட்லே வந்து the oldest tree, it's a pine tree. அது வந்து கலிஃபோர்னியாவில் இருக்குது. அது பேரு கூட என்ன தெரியுமா? மெத்துசுலால். 4765 years old அந்த ட்ரீ. ஓகே குட்டீஸ், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். இந்த நாள் ஃபுல்லாக அந்த 5 டேஸும் நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த லெசன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்டடாக இருங்க. ஓகே குட்டீஸ், we love you all and we miss you. Bye.